அடுத்த காலர் வந்துட்டாங்க, பேசலாம் மேம். வணக்கம், இது ஆரோக்கியம் அவசியம். உங்கள் பெயர் சொல்லுங்கள். சார் புனிதா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். ஓகே மேம், உங்களுடைய கேள்வி என்னங்க மேம்? தொடர்ந்து சொல்லுங்கள். மேடம் சார், எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸாக குழந்தை வந்து நிற்குது, ஆனால் தொடர்ச்சியாக நிற்க மாட்டேங்குது. ஓகே ஓகே மேம். வேற ஏதாவது நீங்கள் பரிசோதனை ஏதாவது செய்திருக்கீங்களா மேம்? தெளிவாக சார் சொல்லுங்கள். எனக்கு சுகர் இருக்குங்க சார். பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10 இயர்ஸ், இந்த 16ஆம் தேதி வந்து, ஆனால் எனக்கு 11 வருஷம் முடியுது. திருமணம் முடிந்து உங்களுக்கு எத்தனை வயசுமா? மேடம் எனக்கு 39 வயசுங்க மேடம். 39. ஓகே. தங்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன? உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகி அபார்ஷன் ஆயிடுதா என்ன? நார்மலா இருக்க மேடம். நார்மலா இருந்து கன்சீவ் ஆகிற மேடம். ஆயிட்டு அது ஒரு 5 மாசம் 6 மாசத்துல ஒண்ணு பனிக்கூட உடஞ்சி குழந்தை இதாயிடுது, குழந்தை அபார்ஷன் ஆயிடுது. இல்லைன்னா லைட்டா ப்ளீடிங் ஆயிட்டு அபார்ஷன் ஆயிடுது மேடம். எல்லாமே 5 மாதங்கள் ஆகுதா? 5 மாசம் மேடம். வலி வந்து ஆகுதா, வலி இல்லாம ஆகுதா? பனிக்கூட விடும்போது வலி இல்லைங்க மேடம். ப்ளீடிங் லைட்டா ஆகும்போது லைட்டா வலி இருந்ததுங்க மேடம். இது வந்து மிகவும் ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸு. இது வந்து என்னென்னா வந்து கர்ப்பப்பையோட வாய் வந்து சம்டைம்ஸ் வந்து இது, அதாவது சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ் சொல்லுவோம். அது இருந்ததுன்னா என்ன, ஸ்டிச்சு நம்ம பேசணும்ல, அது ஸ்டிச்சு வந்து நீங்கள் ஏர்லியாகவே போடணும் ப்ரெக்னென்சியில். இன்னொன்று வந்து ஜெனட்டிக் ஆர் குரோமோசோமல் ப்ராப்ளம். ஸ்கேன்ஸ்க்கெல்லாம் ரெகுலராக போனீங்களாமா? குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க மேடம். நான் குழந்தை அப்ப பிறக்கும் போது கூட பார்த்தேன், நல்லா இருந்தது. நான் சனிக்கிழமை போய் பாக்குறேன், சனிக்கிழமை நைட்டு நல்லா இருக்கு குழந்தை. சண்டே வந்து காலையில இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது வந்து நீங்க எத்தனை வாரத்துல குழந்தை பிறக்குது? இதோட எத்தனை முறை அது மாதிரி ஆயிருக்குது மேடம்? ஒரு 5-6 வாட்டி எனக்கு அபார்ஷன் இருக்கு. நீங்க ஜெனட்டிக் ஒப்பீனியன் வாங்கணுமா கட்டாயமா? குரோமோசோமல் அனாலிசிஸ், அதாவது உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் அந்த கேரியோ டைப்பிங்னு சொல்லுவாங்க, அது நிச்சயமாக பண்ணிவிட்டு ஜெனட்டிக் கவுன்சிலிங், அதாவது ஜெனட்டிக்கலாக ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஆகும்போது அந்த குழந்தையோட பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, ஃபீட்டல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டோர் பண்ணி வச்சா அது ஃப்யூச்சர் ப்ரெக்னென்சிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அதில் வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். குழந்தை இந்த மாதிரி ஆகும்போது அதில் வந்து டெஸ்ட்டுகள் பண்ணலாம், போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க. அதில் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏதாவது குறைகள் இருக்கான்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அது தவிர ஆன்டிபாடி டெஸ்ட், லூப்பஸ் ஆன்டிகோஆகுலன்ட் ஆன்டிகார்டியோலைப்னு சொல்லிட்டு த்ரோம்போஃபிலியா டெஸ்டிங், அதாவது நம்மளோட ரத்தத்தில் கிளாட் ஆகிற டெண்டன்சி இருக்கான்னு பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான டெஸ்ட்டுகள் இருக்குது. இதெல்லாம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியான இது. சாதாரண ஆஸ்பத்திரிகளில் பண்ண மாட்டாங்க, அப்போலோ மாதிரி உள்ள ஆஸ்பத்திரிகளில் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் இது மாதிரியான இது பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஆன்டிபாடிஸ் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் ஹெப்பரின் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதோட மேனேஜ்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. அதனால் நீங்கள் வந்து ஃபர்தராக டெஸ்ட்டுகள் பண்ணாமல் நீங்கள் பிளான் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது.